இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. அற்புதமானவர்களே, நன்றியை பற்றி திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு மூலதனமாக அதை வச்சு எவ்வளவு அந்த நன்றியை வித்தா நினச்சிருக்காரு. அந்த அந்த வித்து தான் அவரை அவ்வளோ தூரம் உயர்த்தி இன்ன வரைக்கும் பேச வைக்குதோன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே உண்டு. என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் தவற விட்டது என்னென்னா நன்றி உணர்ச்சி. நாம் தாய் தந்தை வழியாக பிறக்கிறோம், தாய் தந்தை அவங்க தாய் தந்தைக்கு வழியாக பிறக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆதி தாய் தந்தை இருக்கணும். இந்த வானம், இந்த பூமி, இந்த காற்று, இந்த நிலம், இந்த தீ, இந்த உலகத்துக்கு இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு நம்ம பாதுகாத்து எல்லாத்தையும் கொடுக்குது. நாம் நன்றி உடையவனாகவே இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த தாய் தந்தைக்கும் நமக்கு இவங்களுக்கே நாம் நன்றி இல்லாதவங்க. செய்யாமல் செய்த உதவிக்கும் நன்றி செலுத்த போகிறோமா நாம்? எப்போ மூலாதாரமான அதனால தான் நன்றி மறப்பது நன்றல்லது, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு எழுதினவன் அடுத்தது சொல்கிறாரு, கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுன்றார். பாருங்கள், ஒரு கொல்ற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டா கூட அவனுக்கு செஞ்ச ஒரு நன்றி உணர்ச்சிருக்கோம், நன்றி இருக்கும், அதை எண்ணிப்பாரு போயிடும், மறைஞ்சிடும்ன்றார். அப்போ என்னென்னா, நன்றி என்பது அப்படி நம்ம ஏற்றுக்கணும். அதனால தான் வள்ளுவ தெய்வம் என்ன சொல்கிறாரு, செய் நன்றி அறிதல் அப்படி வைக்கிறார். செய் நன்றி அறிதல்னு சொல்கிறார். பாருங்கள், செய் நன்றி மறவேல்னு சொல்ல, செய் நன்றி உணர்தல்னு வைக்கிறார். அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ முதல்ல செய் நன்றியை நீங்கள் அறியவே மாட்டேங்கிறீங்க. கூறலை விட்டுருங்க, மற்றவங்க செய்கிறத விட்டுருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, செய் நன்றி அறிதல். நிறைய பேருக்கு அங்கே அறிதலுக்கே கொண்டு வரல. அதுக்கப்புறம் தானே பிரதிபலன் செய்ய முடியும். திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரோட வாழ்வியலில் எத்தனை நன்றி உணர்ச்சி தெரியுமா? நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். பாருங்கள், இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி. ஒரு இன்பமாக இருக்கிறவங்க உன்னை கூப்பிட்டு வந்து ஒரு புன்னகையோடு செய்யும்போது அந்த புன்னகையோடு தான் நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. கண்ணீர் தானாகவே வந்துடும் ஒரு நன்றி செஞ்சான்னா. ஏன் துன்பத்தில் அவன் துணை வந்திருக்கிறான். வாழும் போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வாழும்போது வார்த்தையாலாவது நன்றி சொல்லுங்கள். வார்த்தையின்றி போகும்போது வார்த்தையே சொல்ல முடியல, அந்த மௌனம் அங்கே போய் அந்த பிரதிபலன் செய்ய முடியல கூட மௌனத்தாலாவது நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறார். அதனால தான் சிசரோன் அடிக்கடி சொல்கிறது, சிசரோன்னு ஒரு கிரேக் அறிஞர் சொல்லுவான், நன்றி உணர்வு என்பது நற்பண்புகளின் தாய்னவன். இந்த நன்றி உணர்ச்சி இருக்கணும். இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வங்காளத்தில் 1971 நாம தான் இந்தியா தான் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு நிறைய அங்கேருந்து வங்காளத்துலேருந்து அகதிகள் வராங்க, நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேலே படையெடுக்கிற போது பிரச்சனையாகி கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மா 93,000 சோல்ஜர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் பெரிய வரலாறு அது. 93,000 சோல்ஜர்ஸ் அப்படியே ஆக்குவை பண்ணாங்க, அப்படியே சுற்றி வளைச்சி அந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்குறதுக்கு காரணமானவங்க இந்திய மக்கள். 1971 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருளைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஏன்னா குண்டு போடுவாங்களோ பயப்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிழக்கு வங்காளத்துக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய பொண்ணு தான் வந்து ஷேக் ஹசீனா. அவங்க பாருங்கள், நாம் அவ்வளோ நன்றி செஞ்சது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் நாம் ₹1 5 பைசா வரி வச்சாங்க. ஏன்னா அந்த 93,000 சோல்ஜர்ஸுக்கும் உணவு கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த சமயத்தில் ₹1 5 பைசா வரி போட்டாங்க. அதெல்லாம் இந்திய மக்கள் அற்புதமாக ஏற்றுக்கிட்டு அவ்வளோ செஞ்சவங்க திரு வாஜ்பாய் அவர்கள். அப்போ வந்து எதிர்கட்சி சீட்டில் உட்காந்துங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, துர்கா தேவின்னு வர்ணிக்கிறார் இந்திரா காந்தியை. அந்த அளவுக்கு அந்த அம்மாவை அப்படி ஒரு நம்ம நன்றி செஞ்ச அந்த தேசம் இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அந்த நன்றியை மறந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா நடக்குது? அங்கே பாருங்கள், இந்தியர்களுடைய உடைமைகளை வந்து அடித்து நொறுக்குறாங்க, கடைகளை, கார்களை, கட்டடங்களை அடித்து நொறுக்குறாங்க, கொல்றாங்க, தீ வைக்கிறாங்க. அங்கே ஒரு இஸ்கான்னு ஒரு கோவில், அந்த காலத்துலேயே 1971 ஒரு பிரபு பாதான்னு சொல்லி சுவாமிஜி வர,
அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் போர் ஏற்பட்டதால் ஏற்படுத்த நெருக்கடியில் எல்லாருக்கும் உணவு உடை உலகத்துலேருந்து எல்லாம் மருந்து இருந்தெல்லாம் வர வச்சு அந்த இஸ்கான்கிற ஒரு இந்து கோவில் தான் அங்கே பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த இஸ்கான் இப்போ கூட சமீபத்தில் ரம்ஜானுக்கெல்லாம் வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மக்களுக்கெல்லாம் வந்து சமத்துவமான உணவெல்லாம் போட்டதை நம்ம பார்த்தோம். கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி அவங்கள அடித்து நொறுக்கிறது மட்டும் இல்லை, நாம் இந்தியா வந்து கவர்மெண்ட் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நொறுக்கிறாங்க. அதே போலவே அந்த ஆம்புலன்ஸ் நொறுக்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரையும் கொன்று என்ன பண்ணுறாங்க, வீதியில் 2 பக்கமும் கயிறு கட்டி அந்த இறந்து போன இந்து சடலங்களை வந்து தொங்க விடுறாங்க, தூக்கில் தொங்க விடுறாங்க. எவ்வளவு வன்மம், எவ்வளவோ ஒரு ஒரு நன்றி கெட்டத்தனம். யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட நாமெல்லாம் அப்படி நினைக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற எந்த தேசத்தில் எங்கே இருந்தாலும் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில் 14 லட்சம் 2021 தலிபான் ஆட்சி வந்த பிறகு 14 லட்சம் பெண் குழந்தைகள் வந்து கல்வி இல்லைன்னு யூனிசெஃப் தெரிவிக்குது. அப்படியே கண்ணில் ரத்தம் வடியுது. அந்த குழந்தைகளெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? இன்றைக்கி பாலஸ்தீன மாட்டி தவிக்குது. பிணை கைதிகளை கொன்று அனுப்புகிறாங்க. நேற்று கூட இஸ்ரேல் பிணை கைதிகளை இந்த பக்கம் பாலஸ்தீன தீவிரவாதிகள். சீக்கிரமும் நல்ல முடிவு வரும்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் எழுந்துகிட்டே இருக்குது. உலகமெங்கும் போர், உலகமெங்கும் எங்கே பார்த்தாலும் சமாதானமே இல்லை. யாருமே சமாதானம் பண்ணுறதுக்கே இங்கே யாருமே ஆட்கள் இல்லை. என்ன காரணம்? நன்றி ஒன்று மறந்துட்டாங்க. வங்காளம் பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் என்ன, அந்த நன்றியை விட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்ல, அடிப்படை இன்றியே அந்த அடிப்படையான விஷயங்களே மறந்துடுறாங்க. எல்லாம் ஒரு நாடு ஆகட்டும், ஒரு அரசாங்கம் ஆகட்டும், ஒரு அரசு ஆகட்டும், இப்போ பாருங்கள், மக்கள்கிட்ட வந்து கும்பிட்டு காலில் விழுந்து ஓட்டு கேட்டு மக்கள் போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மக்களையே அந்த அரசாங்கம் மறந்துடுது. என்னவோ வானத்திலிருந்து குச்சவங்க மாதிரி கடைசி 1000 வருடங்கள் வாழ போகிற மாதிரி அவங்களுடைய தொனியும் நடையும் பார்த்தீங்கன்னா மக்களை நன்றி மறந்துட்டாங்க. நாம் யார் மூலமாக இந்த அரியணையில் உட்காந்துருக்கிறோம்? இந்த அரியணை யாருக்கு சொந்தம்? சட்டசபையில் போய் பாருங்கள், எல்லாரும் கூடி இருக்கும்போது பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதே யாருமே இல்லை, இரவு நேரத்தில் போய் சட்டசபை போய் பாருங்கள், அந்த 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 சீட்டெல்லாம் சிரிக்கும். என் மேலே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ஆணவப்படுறாங்க, அகங்காரப்படுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் நன்றி இல்லை இந்த உலகத்தில். நன்றி இல்லாதவன் பன்றி மாதிரி தான் அவன் சாப்பிட்றான், வேற ஒரு காரணமும் இல்லை. ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா, நீ என்னை கேட்கலாம், எம்ஜிஆர் திருப்பி நான் பேசுகிறேன், நிறைய பேர் நண்பர் கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட தான் கொடை இருக்குது, அவர்கிட்ட தான் நன்றி உணர்ச்சி இருக்குது, அவர்கிட்ட தான் நல்லவர். ஒருத்தர் கேட்டார் நண்பர், ஒரு டாக்டர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு. அவங்க என்ன தெரியும்? பாவம். எப்பவுமே மகாத்மா காந்திஜியே இது வந்து விமர்சித்த உலகம் இது வாயை மூட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவனுக்கு தான் நல்லவளை பற்றி தெரியும். அவன் பேசுகிறான்னா அவனுக்கு அது பேச வைக்குது காலம். ஏன்னா அப்படி பேசுனா தான் இந்த மாதிரி பேசணுன்ற எண்ணம் நமக்கு தோணும். ஏன்னா அவர் சாதாரணமான பிம்பம் கிடையாது. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் நான் நன்றி பற்றி இங்கே பேச வந்தேன்னு சொல்லி, ஒரு நடுத்தரமான நடிகர் 2009-10 அந்த படம் வந்தது. நான் பேரை சொல்லவே விரும்பலை. அவர் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அவர் வந்து ஒரு 60 லட்ச ரூபா தான் வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு படத்துக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஒரு நடிகர் வந்து நடிக்க வேண்டியது. அவர் வந்து அதிகமாக பணம் கேட்குறாரு. அப்போ அந்த பாத்திரத்துக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு இந்த 60 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த நடிகரை வச்சுக்கோன்னு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அது ஒரு பிரம்மாண்டமான பெரிய பட்ஜெட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வர சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். நானும் அந்த டேரக்டரை கூப்பிட்டு போனேன். நான் தான் பேசுவேன், ஒவ்வொரு படத்துலையும் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன், பேசுவேன். பேசும்போது அவர் பாருங்கள், அந்த நடிச்சிருக்கிற ஒரு படம் வந்து ஒரு நல்ல டேரக்டர் தான். அவர் சொல்கிறாரு, அண்ணே எனக்கு 1.5 கோடி சம்பளம் வேணும்னாரு. உண்மையாகவே கொஞ்சம் அதிக நாட்கள் தேவைப்படுது, கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு. சரி பெரிய பட்ஜெட்டுக்கு வரமே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோன்ற எண்ணம் அவர் வரல. 1.5 கோடி கேட்குறாருங்க. நான் சொன்னேன், இது பாருங்கள், இது 1.5 கோடிங்கிறது ரொம்ப அதிகம். நான் முதலாளிகிட்ட பேசுகிறேன், ஒரு ரூபா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது போயிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்று செய்வோம்ண்ணே, இப்போ நான் அந்த படம் பண்ணுறேன் இல்லைண்ணே, அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு 1.5 கோடி கொடுங்க, ஹிட் ஆகலைன்னா 1 கோடி கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. நான் என் முதலாளிகிட்ட போய் பேசினேன், ஐயா அது மாதிரி பேசுகிறாரு, நமக்கு வந்து அந்த டைரக்டருக்கு நல்லா எடுக்கிறவர் தான், ஒருவேளை ஹிட் ஆகி போச்சுன்னா 1.5 கோடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன தெரில, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணேன், அவர் சொல்கிறாரு, சார் பாருங்கள் சார், பேசுங்க சார். நான் மறுபடியும் போய் பேசினேன், வேணாங்க இது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, மனோரமாலாம் விட்டு கொடுத்தாங்க. அவர் பாருங்கள், இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாரு, எல்லாம் நல்லதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார். என்னடா இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க இவங்க, அப்போ என்னமே வரல. அவர் கடைசியில் அது ஒன்றே நிற்கிறார். அப்புறமா நானும் முதலாளியும் பேசணும். முதலாளி சொன்னார், சார் என்ன சார் பண்ணுறது, நல்லதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு, நல்லது பண்ணுறவர் தான். அப்போ என்ன சார் பண்ணால் 1.5 கோடியாவது கொடுக்கலாம் சார், அவ்வளோதான்.
நீங்கள் வந்து 1.5 கோடி ரொம்ப அதிகம் சார் நீங்கள் சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப பெரிய மனசு அவருக்கு, நல்ல நல்ல முதலாளி. அவர் சொன்னார், சரி பரவாயில்ல சார், நீங்கள் 1.25 கோடியே பேசி முடிச்சிருங்க சார், பரவாயில்ல சார், பார்ப்போம் சார், என் நல்ல படம் சார் அப்படின்னாரு. நான் மறுபடியும் அவர்கிட்ட போய் என்ன பண்ணேன், எப்பா ஒரு வேளை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இது படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 1.5 கோடி தர வேண்டியிருக்கும், சரி பரவாயில்ல ஒரு 1.25 கோடியாவது முடிக்கலாம். ஏன்னா அவருடைய பட்ஜெட்டை மீறி அவருக்கு அவ்வளோ பெரிய வியாபாரமே கிடையாது, அப்போ தான் வந்துட்டு இருக்கிறாரு அவர். சரிதான்ட்டு 1.25 கோடி பேசி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஒரு பிரச்சனை. கொஞ்சம் முன்னால் எனக்கு வந்து எனக்கு வந்து மொத்தமாக ஒரு வெள்ளையிலே தரக்கூடாது தெரியும், அந்த பிரச்சனைலாம் இருந்தது. அந்த பிரச்சனைலாம் கூட முதலாளி ஒத்துக்கிட்டார், சரி பரவாயில்லைங்கன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் 1.25 கோடி இடையில ஒரு தீபாவளி வருது. அந்த தீபாவளிக்கு அவருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா எங்கள் முதலாளியுடைய பெரிய கன்சர்ன் அது, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதாவது எடுக்க முடியல பணம் அந்த நேரத்தில், ரொம்ப முடை. அப்போது இவர் என்ன சொன்னார், அந்த நடிகர், அண்ணே சரி இப்போ தீபாவளிக்காரன் பணம் வரல, நான் கொஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபா வெளியே பணம் வாங்குறேன் அண்ணே, நீங்களும் தான் கஷ்டப்படுவீங்க தான் சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு கொஞ்சம் பணம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்க வராரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் படம் முடியலை, நம்ம கடனாக வந்து திருப்பி கொடுத்தா கூட அது நம்ம தேவையில்லாமல் ஒரு நெருக்கடி உருவாக்கும், நம்ம எதுவும் அவர்கிட்ட உரிமையாக பேச முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் உஷாராக வேணான்னு மறுத்துட்டேன், விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அவருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறோம். செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது நான் தான் அந்த 10 லட்ச ரூபாய் கேஷாக கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என் நலம் விரும்பி என் கூட இருக்கிறவர் அவர் சொல்கிறார், அண்ணே 5 லட்சம் நீங்கள் எடுத்துன்னு கொடுங்கண்ணே, 1.25 கோடி சம்பளம் நீங்கள் தானே வாங்கி கொடுத்துருக்குறீங்க, இது ஒரு கமிஷன், ஒரு மேனேஜர் கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க, 5 லட்சம் எடுத்து தானே கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்துன்னு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சிரித்தேன், என்னப்பா அப்படி சொல்கிற, இது அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் கோடி கோடியே சம்பாதிக்க போகிறோம், என்னப்பா நீ, நமக்கு தேவையில்லை, அவர் ஏதோ செய்கிறாப்புல, நமக்கு எதுப்பா அதெல்லாம் வேணாப்பான்ட்டு நான் தான் 10 லட்சம் கொண்டு கடைசியாக செட்டில்மெண்ட் கொடுத்து வரேங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்து அவரே வந்து என் வீட்டுக்கெல்லாம் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பாருங்கள் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிறாரு. பரவாயில்ல, நன்றி உணர்ச்சி இருக்குதுன்னு நான் நினச்சேன். எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இருக்காது, எனக்கு என்னுடைய மைத்துனருக்கு திருமணம் நடக்குது. அப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, பணம் இல்லை, அப்போ உடனே எனக்கு பணம் வரலை. அப்போ நம்ம தான் இவ்வளோ 15-20 வருஷமாக க்ளோஸாக அண்ணன்னு சொல்கிறாரு, நம்ம கொடுக்கும்போது கூட மறுத்துருக்கிறோமே, நமக்கு நல்லது செஞ்சுருக்கமே பார்த்தா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம் அது. அதனால் அதுக்கப்புறம் அவர் இப்போ பெரிய பெரிய நடிகர் ஆகிட்டார் அவர். ஆனால் அவர் ட்ரெஸ் வச்சு நடத்தினார். அப்போ அது மட்டும் இல்லை, உலகம் எல்லாமே ஒரு பணம் வரும். நான் என்ன நினச்சிட்டேன், இவ்வளோ பெரிய நான் வந்து அவரை, நீங்கள் என்னென்னா நினச்சிங்க, அவரை போய் நான் அவருடைய அலுவலகத்தை பார்க்கும்போது அவருடைய நிலையெல்லாம் பார்க்கும்போது நான் கண்களை விட்டு தேம்பி அழுதுருக்கிறேன். இது மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு கிடைக்கலையே, இது மாதிரி ஒரு நிலை நமக்கு கிடைக்கலையே. என்ன அப்படிப்பட்டவர் நான் பாருங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறேன், அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்றாரு. சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு திருமணம் இருக்குது, என்னோடய மைத்துவ திருமணம் இருக்குது, கொஞ்சம் பணம் கொஞ்சம் பத்தலை, எனக்கு கடனாக கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படும், உங்களால் முடியுமான்னு கேட்டால், என்றைக்கு நான் கல்யாணம் அப்படின்னா, 4ஆம் தேதி கல்யாணம், நான் ஒரு 20ஆம் தேதிக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு 1ஆம் தேதி கிடச்சா போதும், நான் ஊருக்கு அன்றைக்கி தான் போகிறேன், எனக்கு கடனாக கொடுங்க, நான் பணம் வந்தோடனே கொடுத்துட்றேன். அண்ணே கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணே, நீங்கள் 1ஆம் தேதி காலையில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கங்க, கரெக்டாக 1ஆம் தேதி அதே மாதிரி காலையில் ஃபோன் பண்ணுறேன். எடுத்த உடனே அண்ணன் எனக்கே கொஞ்சம் அப்படி இழுத்தாருங்க, அவ்வளோதான், எனக்கே கொஞ்சம் நான் பாருங்க, ஐயோ வேணாங்க உங்கள் பணம் வேணாங்க, நீங்கள் வச்சுங்க நான் பார்த்துக்கிறேங்க, கட் பண்ணிட்டேன். அப்போ தாங்க நினச்சேன், என்னடா இது, ஒரு ட்ரஸ்ட் நடத்தி உலகமில்லாமல் உங்களுக்கு தொகை வருது, இவ்வளோ பெரிய 1.25 கோடி சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ கொடுக்கும்போது நான் மறுத்துருக்கிறேன், என்னை பற்றி தெரியும், இவ்வளவு இருந்து கூட நான் கேட்ட கடனை வாக்கு கொடுத்துட்டு அதை மறுக்கிறேன்னா எவ்வளோ சிறியவன் நீ. அப்போ தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ என் ஜீவா என் நண்பர் அவர் சொல்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொண்டு போய் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டதாக தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திருக்காரு. அவர் உடனுக்கு ஒரு மேக்கப்பில் ஒரு தச்ச பையன், அவனை பார்த்துருக்கேன் நான், இந்த மாதிரி பண்ணிட்டார்ப்பா உங்கள் ஆள் அப்படின்னு சொன்னான். ஆனால் எங்களுக்கெல்லாம் 10 பைசா கொடுக்க மாட்டாருன்னு. அப்போ எதுக்கு உலகத்துக்கெல்லாம் செய்கிற, ஏன் ஊருக்கெல்லாம் செய்கிற, இதான். அதாவது இதை நான் வந்து ஏன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எப்போவுமே வந்து நிறைகண்டால் போற்று குறைகண்டால் ஒன்றும் கூறாதுன்னு சொல்லுவாங்க. நான் எச்சரிக்கையாக தான் நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் உடன் இருந்தவங்களாம் அழுகுறாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கூட, அந்த பதிவு பண்ணுறேன். மஞ்சுளா அம்மா, அந்த அம்மா, நான் சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரு படம், அந்த படத்துக்காக நான் தான் விஜயகுமார் சார் பேச போகிறேன். பாரதி கண்ணம்மாலும் நல்ல பழக்கம் அவர். நான் பேச போகிறேன், முதல் நாள் போயிட்டு 2வது நாள் போய் அவருக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக போகிறேன். அப்போ குளிச்சிட்டு இருக்கிறாரு. மஞ்சுளா அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்தது, வந்து அப்பா இருப்பா ஒரு 10 நிமிஷம் அண்ணா வந்துடுவார்ப்பா அப்படின்னாங்க. சரிம்மா நீ சொல்லி பக்கத்தில் உட்காந்தாங்க, பேச்சு கொடுத்துருந்தாங்க எப்படியெல்லாம் ஷூட்டிங் போகுதுன்னு சொல்லி. இது கூட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் நன்றிக்காக சொல்ல வந்தேன். அப்போ நான் கேட்டேன், அம்மா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை பற்றி நான் எம்ஜிஆருடைய ஒரு பெரிய ஃபேன்மா நாங்கள்லாம், அப்படி அவர் நம்பி தான் வந்தோம், எப்படி போந்தேன்னு என்னை கேட்கும்போது சொன்னேன். நான் சொன்ன உடனே நான் கேட்டேன், தயவு செஞ்சுமா யாரும் இல்லை,
தயவு செஞ்சு சொல்லணுமா நீங்கள்? இது நான் உண்மை மட்டும் சத்தியத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களால் சத்தியம் சொல்ல முடியலன்னு நிறுத்திடுங்க. ஆனால் சொல்கிறதா அந்த உண்மையை சொல்லுங்கள். எம்ஜிஆரை பற்றி பேர் பல நாள் சொல்கிறாங்க. அவரை மாதிரி நல்லவர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இப்படிப்பட்ட தெரியுமா, அவர் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க. உண்மையை நீங்கள் சொல்லணுமா, உண்மையை சொல்லுங்கம்மான்னு அவ்வளோதாங்க சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்குள்ளேயே அந்த கையை அந்த அம்மா தூக்கி இப்படி போயிடுச்சுங்க. அழுவுதுங்க, தேம்பி. அவரப்பா, அவர் மாதிரி யாருப்பா இருப்பாங்க? எங்களுக்கெல்லாம் தெய்வம்ப்பா, அவங்க தெய்வம்ப்பா, எங்களை அப்படி பார்த்தா இருப்பா. தேம்பி அழுது. அந்த நிலையை என்னால் சொல்லவே முடியல. என் நண்பர்களை தான் தெரிய சொல்லியிருக்கிறேன். நான் கூட பதிவு பண்ணியிருக்கேன். இதை எதுக்கு சொல்ல வரேன்? நன்றி. அந்த அவர் எவ்வளோ செஞ்சுருந்தா கூட இருந்தவங்க, அவங்க ஒரு உமன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உமனுடைய பிரச்சனைலாம் எவ்வளோ பெருசாக இங்கே பண்ணி பாருங்கள். கூட நடித்த நடிகை அழுவுறாங்க, ஆருதாஸ் அழுவுறாரு, புலைப்பித்தன் அழுவுறாரு, வாரிசார் அழுவுறாரு, முத்துலிங்கம் அழுவுறாரு, மனோரமா அழுவுது. என்ன காரணம்? மனோரமாவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குது, அவங்களுக்குள்ள எவ்வளோ குரல் நடந்திருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்? நன்றி உணர்ச்சி. அந்த நன்றி உணர்ச்சியை மறக்க முடியுமா? நாம மறக்கலாமா? அதை தான் சொல்லுவார். புறநானூரில் வரும் ஒரு பாட்டில், ஆண் முளை அறுத்த, நல்ல கவனிங்க, ஆண் முளை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதை தோற்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அந்த மாதிரி அவர் சொல்கிறார் புறநானூரில், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அடுத்து ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கிற் கழுவாயும் உல என. அதாவது என்ன சொல்கிறார் அவர்? ஒரு ஆண்னா பசுவினுடைய பால் கொடுக்குற மடியை அறுத்தவனுக்கும் ஒரு பெண்ணினுடைய கருவை சிதைத்தவனுக்கும் குறவர் தப்பிய கொடுமைன்றார். குறவர்னா யார் தெரியுமா? பெற்றவர்கள். தம்மை பெற்றவர்களுடைய அவங்கள பாதுகாக்க தவறி அவங்கள சிறுமிப்படுத்திருந்தா கூட அவங்களுக்கு கூட ஒரு கழுவாய் இருக்குது. வழுவாய் மருங்கிற் கழுவாய் உலையன நிலம் புடை பெயர்வதாயினும். அப்புறம் சொல்கிறார் அவர், நிலம் புடை பெயர்வது, இந்த உலகமே தலைகீழா போனாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லைன்றார். அதாவது இந்த உலகத்தில் நன்றி செஞ்சான் பாருங்க, அதை மறக்கிறவனை அவனுக்கு இந்த உலகத்தில் உய்தியே கிடையாதுன்ற. அதனால தான் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு 110வது குறளை வைப்பார். நான் ஏன் இந்த இவ்வளோ சொல்கிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க, கடைசியதோடு முடிச்சிடுறேன். எம்ஜிஆர் 1959 கும்பகோணத்தில் நீங்கள் படித்த சீர்காழியில் அவருடைய இன்பக்கனவு நாடகத்தில் கால் உடஞ்சி போயிடும், அந்த குண்டுமணியை தூக்கி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய உங்களுக்கு தெரியும். ஆனால் 23/4/1959 அது நடந்த ஒரு ரெண்டு மாதத்தில் பேசும் படம், அப்போ மாத இதழ் பேசும் படம், அதில் அவங்க போய் பேட்டி காட்டுறாங்க. பேட்டி காட்டும்போது திரு எம்ஜிஆர் சொல்கிறாரு, இதோடு சேர்ந்து என்னுடைய ரசிகர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறாருங்க. என் நண்பர் ஜீவா தான் இது போட்டு அமுச்சு வச்சார். அதை அவர் பாருங்கள், அதில் 1959 அந்த கடிதம் போட்டு அனுப்புகிறாரு. என் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நான் எனக்கு இப்படி இப்போ ஒரு கடிதம் எழுதி எனக்கு நீங்கள் பண்ணங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு வரவிருந்த ஒரு பேராபத்து சொல்கிறாரு, எனக்கு வரவிருந்த பேராபத்து உதய சூரியனை கண்ட பனித்துளி போல உங்கள் ரசிகர்களாகிய உங்களுடைய ஆசையால் தான் அன்பால் தான் இது நீங்கிச்சு. நான் உடல்நலம் தேறிய பின்ன முன்னை விட பன்மடங்கு தெம்பாவும் சக்தியோடும் இந்த நாட்டுக்கும் கலைக்கும் நான் பணிபுரிந்து சேவை செய்வேன்ற இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அன்புக்காக என் நலத்துக்காக வேண்டிய உங்களை எல்லோரையும் மறுபடியும் நான் நன்றி சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதுறாருங்க. அந்த கடிதம் நீங்கள் போடணும்னு சொல்லி தனியாக அந்த கடிதமே நான் இதில் பதிவு பண்ணுற பாருங்கள். இதுதான் எம்ஜிஆர். சொல்லிக்கிட்டே போகலாம். தனக்கு ஒரு காலத்தில் புட்டு கொடுத்த ஒரு அம்மா பற்றி பேசியிருப்பேன். அந்த புட்டு கொடுத்த அம்மா முதல்வரான பிறகு பரமசி மொழியார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி போய் மறுபடியும் அந்த நன்றி செஞ்சவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த தன்னுடைய கந்தசாமி முதலியாருடைய பையன் MK ராதா இருந்தார் பாருங்க, அவர் பொது மேடையில் அவர் மூலமாக தான் நான் இந்த வாழ்க்கையை பெற்ற நாடகத்திலிருந்து கலைக்கு சினிமாவுக்கு வரும்போது சொல்லி பொது மேடையில் அவர் காலில் விழுந்த ஸ்டில்ல பார்த்துருப்பீங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த நன்றிக்கு உரியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் நன்றிக்கு வித்தான நவரத்தினம் திரு எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்லி இன்னும் இருக்குது. அடுத்த பதிவில் இன்னும் அவர் நன்றியை சொல்லலாம்னு இன்னும் முடியாது, இன்னும் இருக்குது. எனவே நன்றியை மறக்க வேண்டாம், நன்றியை மறக்க வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வியக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எப்பேற்பட்ட நடிகர் அவர். இவங்களாம் இந்தியா ஆகிட முடியுமா? நான் சொன்னேன் பாருங்கள், 1.25 கோடி சம்பளம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். 60 லட்சம் வாங்கி கொடுத்தவனுக்கு ஒரு பைசா நான் எதிர்பார்த்தது கிடையாது. பாருங்கள், ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஒரு கடனாக கேட்குறேன், அப்போ கூட அவனுக்கு மனசு இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
இதுதான் திரு எம்ஜிஆர், இமயம், இவங்கெல்லாம் பள்ளத்தாக்குகள். பள்ளத்தாக்குன்னு சொல்ல முடியாது, எங்கேயோ இருக்கிறவங்க. அதனால் இந்த நன்றி உணர்ச்சி என்னைக்கு வேணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.